நம்ம சாப்டர் 32ல் இருக்கோம். இதுவும் java.lang .object பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ் கோட் பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா க்ளோனையும் பார்த்துடலாம், இல்லைன்னா க்ளோன் நம்ம தனியாக ஒரு சாப்டரில் தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் ஈக்குவல்ஸ். ஸோ ஈக்குவல்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஈக்குவல்ஸ் இண்டிகேட்ஸ் வெதர் சம் அதர் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ ஈக்குவல்ஸ்குள்ளே வந்து எந்த ஆப்ஜெக்டை வேணால் நீங்கள் வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டும் கரண்ட் ஆப்ஜெக்ட்டும் எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து டாட் ஈக்குவல்ஸ்னு நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டும் ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்றத வந்து இது செக் பண்ணும். ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது ஓஇன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணுறேன், OE1ன்னு வைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஈக்குவல்ஸ் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்குவல்ஸ் வந்து பூலியன் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ OE டாட் ஈக்குவல்ஸ் OE1. ஸோ இதுக்கு வந்து என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபால்ஸ் தான் வருது. ஸோ டோன்ட் திங்க் தட் உங்கள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டாட் ஈக்குவல்ஸ் கால் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், அப்படி அர்த்தம் கிடையாது. ரைட். ஸோ இந்த டாட் ஈக்குவல்ஸில் என்ன தான் பண்ணுறாங்கன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது java.lang ஆப்ஜெக்டில் தானே இருக்குது. F3 கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போக முடியும் எக்லிப்ஸில். ஸோ இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுறாங்க, கரண்ட் ஆப்ஜெக்டையும் இந்த பெராமீட்டரில் வர ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸையும், கரண்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸையும் இந்த பெராமீட்டரில் வர ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸையும் டபுள் ஈக்குவல் டு போட்டு செக் பண்ணுறாங்க. ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஸோ பண்ணுச்சுன்னா ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த கேஸில் கிடையாது. இது வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட், ஏன்னா நியூ கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இது வந்து இன்னொரு புது ஆப்ஜெக்ட், இங்கே புதுசாக ஒரு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு இடத்துல வந்து நம்ம நியூ கீவேர்டு யூஸ் பண்ணதுனால இது தனித்தனி ஆப்ஜெக்ட்டு. ஆனால் சூப்பர் டைப்பில் வந்து இந்த மாதிரி டெஃபினேஷன் இருக்குது, டபுள் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபால்ஸ் தான் வரும். ஸோ அந்த ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு சினாரியோ இருக்குது. ஸோ என்னோடய சினாரியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்தால், ஸோ ஐ நீட் டு டெல் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி ஈக்குவல். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட வேல்யூவை வச்சு தான் நான் ஆப்ஜெக்ட் ஈக்குவாலிட்டி சொல்லணும். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எதை ரெஃபர் பண்ணுன்றதை வச்சு நான் சொல்லக்கூடாது அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா கிளாஸுக்கும் ஈக்குவல்ஸ் ஓவர் ரைட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஈக்குவல்ஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஓவர் ரைட் ஈக்குவல்ஸ் மெத்தட். ஸோ ஈக்குவல்ஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணும்போது நான் வந்து சிம்பிளாக ஒரு ஓவர் ரைட் ஸ்ட்ராட்டஜி எழுதுகிறேன். ஆனால் ரியலாக வந்து நிறைய செக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் அதுக்கப்புறம் நான் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓபிஜேவை நல்லான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் ஆஃப் செக் பண்ணோம். ஸோ ஓபிஜே இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கரண்ட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் கோயிங் டு பி யுவர் ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸோட டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம். ஓபிஜே. இப்போது ஓபிஜேயில் இருக்கிற ஓஇயில் இருக்கிற இல்லை கரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற கவுண்ட்டும் ஓஇயில் இருக்கிற கவுண்ட்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். அண்டு கரண்ட் ஆப்ஜெக்டில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டாட் ஓஇயில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நியூமரிக் வேல்யூனா டபுள் ஈக்குவல் டு செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரிங்குனா மறுபடியும் டாட் ஈக்குவல்ஸ் தான் நம்ம வந்து பண்ணோம். ஸ்ட்ரிங்கில் வந்து டாட் ஈக்குவல்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரிங்கோட டாட் ஈக்குவல்ஸு. ஸோ இதை ஓவர் ரைட் பண்ணி இதுக்கு லாஜிக் இவங்க எழுதியிருக்காங்க. பெரிய லாஜிக் இருக்குது இதில். இது ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஈக்குவலா அப்படின்றத செக் இவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ்லேருந்து வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம டாட் ஈக்குவல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ. ஏன்னா இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூ வச்சு நான் செக் பண்ணுறேன். இது எதுவுமே இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளோதான்.
ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிம்பிள் ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ டாட் ஈக்குவல்ஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ வந்து இது ட்ரூ சொல்லணும். சொல்லுது பார்த்தீங்களா, ட்ரூ வந்து சொல்லுது. ஸோ நம்ம வந்து இந்த பேசிக் டெஃபினிஷனே நம்ம மாற்றி நம்ம லாஜிக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஈக்குவாலிட்டி டிஃபைன் பண்ணுறது, ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஈக்குவாலிட்டி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹவு ஈக்குவாலிட்டி வந்து டெஃபினேஷன் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம அதை தான் பண்ணுறோம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஈக்குவாலிட்டி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம டிஃபைன் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கோம். ரைட். ஸோ இப்படி தான் வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறீங்க. ஓகே, அனதர் கான்ட்ராக்ட் அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவல்ஸ் மெத்தடை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா ஹேஷ் கோட் மெத்தடையும் கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ணணும். ஏன்னா ஈக்குவல் ஆப்ஜெக்ட்ஸ் should have same hash code. ரைட். இது ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப பேசிக் கான்செப்ட் இது. ஈக்குவல்ஸை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிங்கன்னா ஹேஷ் கோட் வந்து ஓவர் ரைட் பண்ணி ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து சேம் ஹேஷ் கோட் வரணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் டாட் ஈக்குவல்ஸ் போட்டால் நம்மளுக்கு ஈக்குவல் வந்துச்சு. ஆனால் இப்போ ஹேஷ் கோடை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 1E ஹேஷ் கோடு, அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் டு போட்டு நம்ம 1E1 ஹேஷ் கோடை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் ஹேஷ் கோட் வேறு இருக்குது. இது தப்பு. ஸோ இது வந்து தப்பு. ஸோ இது எங்கே தப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து கலெக்ஷன்ஸ்குள்ளே நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஹேஷ் டேபிள், ஹேஷ் மேப்பு, அந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே நம்ம இந்த ஆப்ஜெக்டை போட்டோன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம போடுறதும் ரெட்ரீவ் பண்ணுறதும் சரியாக ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த போடுறதும் ரெட்ரீவ் பண்ணுறதும் இந்த ஹேஷ் கோடை பேஸ் பண்ணி தான் ஈக்குவாலிட்டி வந்து செக் பண்ணோம். ஸோ என்ன கான்ட்ராக்ட் சொல்லுதுன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவலாக இருந்தால் அதோட ஹேஷ் கோட் ஈக்குவலாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவலாக இருந்தால் அதோட ஹேஷ் கோட் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜாவா டாக்கு எங்கேருந்து வருதுன்னா ஈக்குவல்ஸ் மெத்தட்லேருந்து வருது. நோட் தட் it is generally necessary to override hash code method whenever this method is overridden, so as to maintain the general contract for hash code method, which states that equal objects must have equal hash codes. So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். equal objects must have equal hash code. இப்போ ஹேஷ் கோடில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். So if two objects are said to be equal according to equals method, then calling the hash code method on the two of those objects must produce the same integer result. Very important. It is not required that if two objects are unequal according to equals method, then calling hash code method on each of the two objects must produce same distinct integer. So ரெண்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் இல்லைன்னா அதோட ஹேஷ் கோடும் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் ரூல் கிடையாது. அதுதான் வந்து இது சொல்லுது. ஸோ ஹேஷ் கோடு ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் டாட் ஈக்குவல்ஸ் வந்து ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டாட் ஈக்குவல் வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, டாட் ஈக்குவல்ஸ்னு கால் பண்ணி நீங்கள் ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கிற ஹேஷ் கோட் சேமாக இருக்கணும். அதுதான் வந்து ரூல். ஸோ அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து சொல்லுது. ஸோ ஹேஷ் கோட் வந்து சேமாக இருக்கணும். ஸோ ஹேஷ் கோட் சேமாக இல்லைன்னா நிறைய விஷயங்கள்லாம் உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹேஷ் கோடை ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் கோடை ஓவர் ரைட் பண்ணும்போது the proper way of overriding hash code, உங்கள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூவை எடுத்துக்கங்க, அதை வச்சு ஏதாவது பண்ணுங்கள். ஸோ return say count plus description dot length into say 2.
இதுதான் என்னோடய ஹேஷ் கோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வேல்யூவை வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம ஹேஷ் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போது ஹேஷ் கோடை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ இருக்குது. ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஹேஷ் கோட் வேல்யூ ஒரே வேல்யூ இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கண்டிப்பாக எல்லா இன்டர்வியூலையும் இதை கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்த கொஷினை கேட்காத இன்டர்வியூவே கிடையாது. எல்லா இன்டர்வியூலையும் இந்த கொஷின் கேட்பாங்க. ஈக்குவல்ஸ் வந்து என்ன, ஹேஷ் கோட் என்ன, ஈக்குவல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டபுள் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டாட் ஈக்குவல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டபுள் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஸோ டபுள் ஈக்குவல் டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டபுள் ஈக்குவல் டு வில் செக் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ் ரெஃபரிங் டு சேம் ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது, அது ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதா அப்படின்றதுக்கு தான் டபுள் ஈக்குவல் டு. டாட் ஈக்குவல்ஸ் டு வந்து டாட் ஈக்குவல்ஸ் பை டிஃபால்ட் வில் யூஸ் டபுள் ஈக்குவல் டு. ஜாவா.லேங் ஆப்ஜெக்டில் டாட் ஈக்குவல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பை டிஃபால்ட் இட் வில் யூஸ் டபுள் ஈக்குவல் டு. அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணலாம். நம்ம ஓவர் ரைட் பண்ணி நம்மளோட ஓன் லாஜிக்கை வந்து எழுதலாம். எப்படி ரெண்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவலுன்ற லாஜிக்கை நம்ம ஓனாக எழுதலாம். அப்படி நம்ம எழுதணுன்னா ஹேஷ் கோடையும் கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ணணும். இவ்வளோதான், இதுதான் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. சரியா? ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் தி ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ் கோட். ஸோ த லாஸ்ட் ஒன் வாட் வி ஷுட் நோ இஸ் அபவுட் க்ளோன். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து நம்ம க்ளோனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.